ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்டைல் வடகரி, சென்னை ஸ்டைல் வடகரி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? 1 கப் கடலப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அது 2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதில் காஞ்ச மிளகாய் 2 போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரையக்கூடாதுங்க, குறைன்னு அரைச்சா போதும். அரைச்சதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சதுலேருந்து லைட்டாக எடுத்து போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேன் வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச கடலப்பருப்பை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஆவி கட்டி கூட நீங்கள் இதில் கலந்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து தூள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஆயில் விட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் நான் இதில் சேர்க்குறேன். பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. மூடி போட்டு வைக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தூள் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலப்பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் கட்டியாகவும், உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து நல்ல பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ இதில் கலந்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்ல டேஸ்டான வடகரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.